ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம், இந்த ஜோதிட சேனலில் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்பது எனது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. அந்த வகையில் ஆன்மீக தாளம் என்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை, அது ஜோதிட சம்பந்தமாகவும் சில பொதுவான சில கருத்துக்களை பற்றியும் இங்கே நான் அந்த ஆன்மீக தாளம் என்ற தலைப்பில் சமீப காலமாக வெளியிட்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் இப்போதும் இதுவும் ஆன்மீக தாளம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழறோம், நல்லவங்களாக வாழறோமா? நம்ம அப்பப்போ இப்படி ஒரு ஆய்வை நமக்குள்ளே கேட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு வகையிலே இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, நமக்கு இந்த ஆன்மா புனிதமடையும் அப்படின்னு ஒரு சித்தர்கள் சொன்னதாக ஒரு இதில் படித்தேன். எப்படி ஆன்மா புனிதம் அடைய வேண்டும் என்றால், நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அவ்வப்போது உங்கள் மனசோட கொஞ்சம் கனெக்ஷன் வச்சுக்கணும். அது நீங்கள் வெளியெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு மற்றவங்களுக்கு எப்படியும், நீ அந்த இடத்துல போகிறவங்க வரவங்களையோ, இது கோயில்லையோ இல்லை தியான பீடத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் என்பது எப்படியும் வெளியே ஆளுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதை செய்தாலும் அது இன்னொருத்தருக்கு தெரியும், அது எப்படியும் ஒரு வகையில் வெளிப்படும். ஆனால் உங்கள் மனதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்றீர்கள் என்றால் அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஆக ஒவ்வொருவரும் மனிதர்கள் நாம். ஆனால் நம்ம நல்லவங்க இல்லை. ஆனால் நாம் மனதோடு தொடர்பு கொண்டு வச்சுக்கிட்டோம்னா, ஆன்மாவை புனிதப்படுத்தி விட்டோம் என்றால் நாம் நல்லவர்களாக மாறிவிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க. ஆக நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அதை பற்றி இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கும் கவலையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்களே நல்லவர்களாக வாழ வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், அப்போது நீங்கள் எப்படி அதை செயல்படுத்த முடியும்? மனிதர்கள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோமே, சும்மா இருக்க மாட்டோமே. நம்ம நல்லவன் அப்படின்னு நம்ம சும்மா தான் சொல்லிப்போம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வக்கரம் இருக்கே, எப்பா, அது ரொம்ப மோசமான பிளான் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அடுத்தவனை கம்பேர் பண்ணுறீங்க.
இந்த கம்பேரிசன் ஒன்று வந்துடுச்சு நமக்குள்ள. ஒருத்தன் எதிர் வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி போகிறான் வரான், இப்படி அடுத்தவன் இல்லை நம்ம சொந்தக்காரங்கள்லையே கூட இந்த குணம் ஒருத்தருக்கு இருக்கா? யோசிச்சு சொல்லி பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மனுஷன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒப்பீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒப்பீடு எப்படி வருது, அந்த கம்பேர் பண்ணுற புத்தி எப்படி நமக்கு வருதுன்னா, நம்ம நல்லா இருக்கணும், அடுத்தவனும் நல்லா இருக்கிறானே, ஐயோ அப்படின்ற ஒரு வக்கர எண்ணம் நம் மனசுக்குள்ள அப்படியே உருட்டி 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 உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுச்சு. அப்போ அந்த ஆன்மா எப்படி அவஸ்தைப்படும்னு யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்ம எங்கேருந்துங்க புனிதப்படுத்துவோம், பாவத்துக்கு ஆளாக்கிறோமே. இப்படிப்பட்ட கம்பாரிசனை வச்சுக்கிட்டு அடுத்த ஆள் நல்லா இருக்கிறதே நமக்கு பிடிக்காது, பொறாமப்படுவோம், அவனுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு சிக்க வைப்போம். ஒருத்தர் இருந்தார், ஒரு இடம் இவ்வளோ நாள் ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் பெண்ணு திருமணம் செஞ்சு அவங்களுக்கு பேரம்பேத்தியை பார்த்துட்டார். ஒரு பேரன் ஒரு பேத்தி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போது வந்த மரும பிள்ளையினுடைய சப்போர்ட்டில் அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அதனால் மருமகனுடைய சப்போர்ட்டும் அவருக்கு இருந்தது. இவர் வயதான ஒரு இதில் இந்த வீடை நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேல் மாடி கட்டலாம், இல்லை புதுசாகவே வீடு கட்டலாம் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார். எங்கெங்கோ கடன் வாங்க மரும பிள்ளையும் அதுக்கு உதவினார். இவர் வயசானதுனால மரும பிள்ளை அது முன்னே நின்று அந்த வீடை கட்டுறதுக்கு பார்த்தார். அவர் என்னென்ன ஐடியா கொடுத்தார், இந்த வீட்டுக்கு மேலே கட்டினா நல்லா இருக்காது, இதுவே கொஞ்சம் இப்போது கொஞ்சம் டவுனில் இருக்குது, ரோட் சைட்லேருந்து பார்த்தா இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சிந்தனை வச்சு இதை இடிச்சிட்டு புதுசாக கட்டலாம், ஒரு 2 மாடி போட்டு கட்டலான்னு சொல்லி பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டுவதற்கு அதை இடித்தார், கட்டுறதுக்கு ஆரம்பித்தார். ஒரு ஃப்ளோரு அப்படி கடகால் போட்டாருங்க, சுத்தூர செவரு மட்டும் எழுப்பினார். பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாம்பார் அவஸ்தை. ஐயோ, இந்த பக்கத்து வீட்டுக்காரனும் வயிறேறினான், அந்த வீட்டு பக்கத்துக்காரனும் வயிறேறினான். அவன் கொடுத்த டார்ச்சல் இருக்குது பாருங்க. அவன் என்ன கேட்குறான், பர்மிஷன் வாங்கியிருக்கியா, வாங்கலையா, இருறா அவனுக்கு காட்டுறான் வேலை. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்ககிட்ட இப்படி அப்படின்னு. இந்த பக்கம் நீ செவுரு எழுப்பக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிற ஆள் சொல்கிற எங்களுக்கு மறைக்கும், எங்களுக்கு காற்று வசதி வராது, அது ஒரு காரணம். இந்த பக்கம் இருக்கிறவர் நீ எப்படி வீடு கட்டுறன்னு நான் பார்க்குறேன், எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ வழி விட்டு நீ வீடு கட்டினீன்னா பரவாயில்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவில் ஒரு 2 அடி விட்டு கட்டுன்றார். ஏன் நான் 2 அடி விடணும், இது என் இடம், என் ஏரியாவில் நான் ஏன் 2 இடம் விட்டு உனக்காக கட்டணுன்றது ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க.
அவர் இவ்வளோ வருஷமாக அந்த இடத்துல இருந்தவர் தான் இடிச்சிட்டு வீடு கட்ட போகிறார். அப்போ 2 பக்கம் இருந்தவங்க எல்லாம் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னென்னமோ பிரச்சனையை உருவாக்கி என்னது நிறைய கஷ்டம் கொடுத்துட்டாங்க. அந்த வீடை கட்ட முடியாமையே அவர் இறந்துட்டார். என்ன ஒரு கஷ்டம். அவர் இறக்கிறதுக்கு காரணமாக மனம் நொந்து அந்த வீடை கட்ட முடிய இறந்துட்டார். இந்த பாவத்துக்கு இந்த 2 பக்கமும் இருந்த வீட்டுக்காரங்க பண்ண டார்ச்சர் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம நல்லவங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்தவனுக்கு நம்ம டார்ச்சர் கொடுக்குறோன்னா நம்ம நல்லவனா? நம்ம பற்றி பார்த்துக்கணும், நம்ம குடும்பம் நமக்கு இதுக்கு எது நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு விட்டா அடுத்தவன் வீடு கட்டிட்டானே அவ்வளோதான். அவன் இப்படி கட்டலாம், அவனுக்கு என்ன நம்மளால் முடியும்? கம்பேர் பண்ணுறோம். ஒருத்தன் கார் வாங்கிட்டான், ஐயோ எப்படிடா இது, இவன் எப்படி கார் வாங்கிட்டான்? சரி, கார் வாங்கிட்டானேன்ற பொறாமை வந்துடுச்சா இவனுக்கு? ஏன்னா இவனால் வாங்க முடியல. சரி, உடனே என்ன பண்ணுறான்? கார் வாங்கிறதுன்னு அந்த காரை ஒரு ரோட் சைட்டில் ஒரு சைட்டில் எங்கேயாவது விட்டுறான்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்காரங்கிட்ட போகிறான், இங்கெல்லாம் காரை விட வைக்காதப்பா நீ, எதுக்கு? உன் வீடு பாதி மறைக்குது அவன் கார் விட்டான்னா அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை புத்தி, அந்த கம்பேர் அவங்ககிட்ட அந்த வீட்டுக்கு எங்கே கார் விடுறான்னு அந்த வீட்டில் பாதி மறைக்குது. அந்த வீட்டுக்காரன் சொல்ல வேண்டியதை இவனே போய் சொல்லி அந்த வீட்டுக்காரனுக்கு டார்ச்சர் இது பண்ணி இங்கே காரை விடாதீங்கன்னு பேச வைக்கிறான். இது இப்போ நம்ம நல்லவனா? இந்த எண்ணம் நம்ம நல்லது செய்யலையே. இந்த எண்ணம் எப்படி கெடுக்குது பார்த்தீங்க? நம்ம இப்போ நல்லவனா? இது போல நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் செய்கின்ற செயல் கரெக்டாக இருக்கா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? உங்கள் மனசாட்சி தான் சொல்லணும், மற்றவன் சொல்ல முடியாது. இல்லை, நம்மக்கிட்ட 140 கோடி ஜனம் இந்தியாவில் இருக்குது. ஆனால் 140 நியாயமும் வந்துடுச்சு. அவன் செய்கிறது தான் அவனுக்கு நியாயம். நியாயம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது என்னன்னே யாருக்கும் தெரியாதுங்க. நம்ம அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு, நீ ஏன் இப்படி பண்ணுற? ஸோ அவன் செய்யறது அவனுக்கு நியாயமாக தோணுது. அப்போ இந்த மாதிரி கெடுக்கிறதும் அவனுக்கு நியாயமாக தோணுது. இதை நீங்கள் கொஞ்சம் உள்ளுணர்வோடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோம். இப்படி அடுத்தவனுக்கு நம்மளால் கெடுதல் பண்ணனா கம்முனா நல்லதும் பண்ணுவானா, கெடுதலும் பண்ணுவானானாவது போகிறோமா? போகமாட்டோமே. நம்ம ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஆக்ஷனை நம்ம ஒவ்வொரு நொடியிலும் அவனுடைய எண்ணம் இந்த பொறாமை புத்தியோடு நம்ம வாழ்ந்துட்டோம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தானே இது நம்ம கர்மா கணக்கில் சேரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வீடு கட்ட முடியாமல் மனம் நொந்து இறந்துட்டார். அந்த வீடு இப்போது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு ரெண்டு பக்கம் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்கன்ற ஒரு இது வந்தால் அது பாவம் தானே. அது இவங்களுடைய கர்மாவில் அந்த பாவத்துக்கு இவங்க ஒரு நாள் பதில் சொல்லுவாங்க. ஆனால் உடனே அதுக்கு தீர்வு கிடைக்காது. அந்த பாவத்துக்கு உடனே ஒரு தண்டனையோ ஒரு கூலியோ கொடுக்க முடியாது, யாரையுமே கொடுக்க முடியாது. ஆனால் ஒருத்தன் கொடுப்பான். யார் அது? தெய்வம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது தாங்க உங்களுக்கு அப்பப்போ வருது பாருங்க தசா பலன். அந்த காலகட்டத்தில் தெய்வம் இவனை தாக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும்
இந்த மாதிரி பாவங்களை பண்ணி பண்ணி இறந்து திருப்பி ஜனனம் எடுக்கணும். ஏன்னா இதில் நம்ம பண்ண பாவத்தை கொஞ்சம் தான் பண்ணியிருப்போம், அதை தீர்த்திருப்போம், அந்த கர்மாவை கழிச்சிருப்போம். ஆனால் அடுத்த ஜென்மம் எடுத்தால் தானே, பாவம் பண்ணாலே நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்துடுறோமே. அந்த பாவத்தை பண்ணதை திருப்பி நம்ம அந்த பாவத்திலேருந்து வரணும். இதனால் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஜனனம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, பிறப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. செய்த பாவங்களுக்கு பரிகாரமே இல்லை. இன்னொரு ஜனனம் எடுத்து அதுக்கு நீ அவஸ்தைப்படணும். இதுதாங்க ஆன்மீகம். நம்ம ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், புனிதப்படுத்துன்றாங்க. ஏன்னா அது பாவத்தில் தானே இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்படி ஆன்மாவை நாம் புனிதப்படுத்த நம்மளுக்கு கெடுதல் என்ற எண்ணமே வராது. கெடுதல் பண்ணணுன்ற ஒரு துளி கூட எண்ணம் நமக்கு வராது. ஏன்னா தெய்வம் நமக்கு அவ்வளோ அருள் மாதிரி அருள் கொடுக்கும் நமக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுது, பண்ணுறது பண்ணேன், நான் உன்னை அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கிறேன், இல்லை உனக்கு உன்னுடைய தசை பலன் இதெல்லாம் வரும்ல, அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சனி தசை வந்தால் சில பேரை போட்டுரும். இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, கண்ட சனின்னு ஒரு 6 ராசிகளை பிடிச்சிக்குது ஒவ்வொரு பேச்சுக்கும். அது எதுக்கு வருது? இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான், உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான். நீ நினச்சி பார்க்கவே மாட்டேன், என்னடா இது இப்படிலாம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா எதிராளியை கஷ்டப்படுத்திருப்ப. உங்ககிட்டருந்து போனது தான் உனக்கு திரும்பி வருது. நீ சின்ன கல்லாக போட்ட, அது பாறாங்கல்லாம் விஸ்வரூபம் எடுத்து வரணும். 1 2 3 4 என்னென்ன பாவம் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். சந்தோஷங்கள் சேர்ந்து வருவதில்லை, பாவங்கள் தனித்து வருவதில்லை. பாவம் பண்ணது 1 2 3 நாள் சேர்ந்து வரும். இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம மனிதன் என்ற அந்த இதில் இந்த மாதிரியான வக்கரங்களை உள்ளே வச்சுக்கிட்டு ஆன்மாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்ம ஆன்மாவையே நம்ம அசிங்கப்படுத்துறோம். நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம மனசே நம்மளை படுபாவி அப்படின்னு நம்மளை திட்டுற மாதிரி ஆக்கிட்டோம். ஆனால் அது நமக்கு வெளியே தெரியறதில்லைன்றதுனால நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்ப நல்லா வேஷம் போடுறோம். ஆக ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள், அப்போ தாங்க நல்லவனாக ஆக முடியும். சும்மா பணம் இருந்தால் போதும், சொத்து சேர்த்துட்டா போதும், இல்லை நமக்கு எல்லா வகையிலையுமே எப்படியும் நம்ம இதை அதைய ஒன்று பண்ணி உருட்டல் பரட்டல் ஏமாத்தல் மோசடி இதெல்லாம் இப்போ நிறைய நடக்குதே. காரணம் என்ன? நம் நல்லவர்கள் இல்லை என்பதை அது கரெக்டாக வெளிப்படுத்துது. அவ்வளோதான். யாரையுமே ஒரு தாழ்வாகவும் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களை விட பெருசாக வந்துட்டாலும் நீங்கள் பொறாமப்பட வேணாம். அவன் கஷ்டம் அவன் முன்னேற்றங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுங்க. யார் உங்களை கையை பிடிச்சி போகிறான்? ஆனால் அடுத்தவன் கஷ்டப்பட்டு முன்னேறதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அப்படி தடுப்பவர் நல்லவரா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லவர்னு சொல்லிக்க முடியுமா? உங்கள் மனசாட்சி ஒத்துக்குமா?
இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆக நம்மளுடைய அடுத்தவனை கம்பேர் பண்ணுறத முதல்ல நம்ம நிறுத்தினாலே ஃபஸ்ட் கிளாஸாக இருப்போமா. தெய்வம் அருள் நம்மளை தேடி வரும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம மனைவி நல்லா இருப்பா, நம்மளுடைய தாய் தகப்பனை நம்ம நல்லா பார்த்து போவோம், நம்ம பெற்ற பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கி பெரியவை ஆக்குவோம். எப்பவுமே ஏன் நம்மக்கிட்ட அந்த கம்பேரிசனே இல்லை. அடுத்தவனை பார்த்து நம்ம எந்த வகையிலையும் இடிச்சிக்க மாட்டோம். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நம்ம உண்டு. அதான் அப்படி நம்மளை சரிப்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தாங்க அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்காது. இல்லைன்னா இன்னொரு வாட்டி ஜனனம் எடுத்து இன்னொரு வாட்டி நீங்கள் திருப்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், கஷ்டப்படணும். மனித ஜென்மமே பாவத்தினுடைய வெளிப்பாடு. பாவம் பண்ணால் திரும்பி பிறந்து ஆகணும், ஜனனம் எடுத்தாகணும், திருப்பி தலைவலி தான், திருப்பி பாவத்தை பண்ணணும். இந்த ஜனனத்திலே நம்ம புண்ணியத்தை தேடிக்கிட்டோம்னா அடுத்த ஜென்மன்றது நமக்கு இருக்காது. அது மாதிரி சிந்திச்சு செயல்படணும். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுவும் நம்மளது இல்லை. நம்ம எத்தனை வீடு கட்டி ஏமாற்றி போட்டு எது பண்ணாலும் நம்ம கொண்டு போகிறது இல்லை. நம்ம எத்தனை பங்களா கட்டினாலும் நம்ம ஒரு ரூமில் தான் தூங்க போகிறோம். 10 வீடு கட்டியிருந்தாலும் 10 ரூமில் நம்ம தூங்க போகிறது இல்லை. நமக்குன்னு ஒரே ஒரு ரூம் தான், ஒரு பெட்டு தான். அப்போ ஏங்க நம்ம நல்லவனாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே. கடவுள் எவ்வளோ வகையில் நம்மளை புரிய வைக்கிறாரு, சூட்சமமாக சொல்லுவார். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணி அடுத்தவனுடைய பாவத்தை நம்ம வாங்கி நம்ம அவனுக்கு பாவம் பண்ணி அவன் கொடுக்குற பாவ சாபத்தையும் நம்ம வாங்கி நம்ம குடும்பத்தில் கொடுத்து நம்ம குழந்தை குட்டிங்களுக்கும் அதை கொஞ்சம் தள்ளி விட்டு அதுங்களும் கஷ்டப்படும். அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சிந்தனை செயல்பாடை நம்ம பண்ணுறதுனால நம்ம தலைமுறையே பாவத்தினுடைய தலைமுறையாக மாறுதுங்க. பாவம் என்றது எதுன்னு ஒன்று லிஸ்ட்டு இல்லை, உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இது பாவம், இதை செய்யக்கூடாது. அது பிரகாரம் உங்களுடைய ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இதுதாங்க இந்த ஆன்மீக தாளத்தினுடைய ஹைலைட்டை. புரிகிறதா? நன்றி, நமஸ்காரம்.